நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிறப்பான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்றைக்கே செஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 300 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ண போகிறோம். அதாவது ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண அந்த சைஸு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு தடிமனாக இருந்தால் போதும். இதே போல் 2 உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா வட்ட வட்டமாக வெட்டி தனியாக வச்சிடலாம். உருளைக்கிழங்கையும் நல்லா வட்ட வட்டமாக வெட்டிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு 50 கிராமு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். மாவு மேலே ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, மாவு மேலே ஒரு 50 ml சாதாரண தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு மாவை கரைச்சி விட்ருங்க. அதில் ஒரு கெட்டி பதத்துக்கே கரைச்சிருங்க. கடலை மாவை இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடலாம். அடுத்து இதில் ஒரு 2 பச்சை மிளகா நல்லா வட்ட வட்டமாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு 5 விரல் அளவு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் 50 கிராம் வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி அடுத்து ஒரே ஒரு தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து ஒரு 100 ml தயிர், நல்லா கெட்டி தயிர் ஒரு 100 ml, ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. தயிர் மாவு நம்ம போட்டுக்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதில் மறுபடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம். இது லேசாக ஒரு கொழகொழப்பு பதத்துக்கு இருந்தாலே போதுமானது. இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல், நம்ம இதில் கடலை மாவு சேர்த்துருக்குறோம். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக ஒரு 2 முட்டையை உடச்சி குத்தி கூட இதே மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு கொழன்னு இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய். எண்ணெய் சூடானோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை அப்படியே எடுத்து போடுங்க. வட்ட வட்ட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இந்த உருளைக்கிழங்கு மேலே 1/4 டீஸ்பூனு தூளுப்பு மட்டும் அப்படியே தூவி விடுங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் அப்படியே நல்லா பரவலாக தூவி விடுங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் தூவி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாவையும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த எண்ணெயிலேயும் லேசாக வதக்கி விடணும். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு உடையாத அளவுக்கு அங்கிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே எல்லாத்தையுமே நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றை போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இங்கே ஏற்கனவும் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கடலை மாவு வெங்காயம் இதெல்லாம் இந்த பேஸ்ட்டு கலந்து வச்சுருக்கோம். அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை மாவை அப்படியே மேலே ஊற்றி விட்டுடலாம். எல்லாத்தையும் அப்படி பரவலாக எல்லா பக்கம் படுற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இந்த மாவு இந்த உருளைக்கிழங்கு மேலே எல்லா இடத்துலையும் நல்லா ரவுண்டாக செட் ஆகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்ல மீடியமான ஹீட்டில் நல்லா வெந்து வரட்டும். 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் நல்லா வெந்த உடனே அடுத்து இந்த மாதிரி அதே சைஸில் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அது லேசாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ ஒரு பக்கம் ரெடியாக இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக திருப்பிடுங்க. திருப்பிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த பேனில் இருந்து இந்த பேனுக்கு நல்லா திருப்பி வச்சாச்சு. திருப்பி வச்சுட்டு இப்போ ஒரு மீடியமான ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த சைடையும் நம்ம வேக விடணும். இப்போ நம்ம அந்த பேனுக்கு மாற்றிட்டு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் லேசாக அந்த மாதிரி செக் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு உடையாமல் நல்லா ஒன்று ஓல வெந்து வரட்டும். ஒரே சைடாக இருந்து கறியிடக்கூடாது. அதுக்காக லேஸ் அந்த மாதிரி பேனை எடுத்து அப்படி லேசாக ஆட்டிகிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஒன்று ஓல வெந்து வந்துடும். இப்போ நமக்கு திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் மாற்றிடலாம். எடுத்துகிட்டு தட்டுக்கு மாற்றிடுவோம். தட்டுக்கு புரட்டிட்டு அப்போ திருப்பியும் நம்ம அதே பேனில் எப்படி சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பீஸா மாதிரி நல்லா சைஸாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 2 பேனில் போட்டு தட்டில் போட்டு புரட்டி போட்டுட்ருக்கோம். வேற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம திருப்பி போட்டோம்ல, அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு சீஸ் இந்த கிணத்துல துருவி வச்சுருக்கோம். அந்த சீஸை லேசாக மேலே போட்டு விடுங்க.
அப்படி மேலே போட்டு விடுங்க. சீஸை மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. சீஸை போட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே தம்மில் வச்சிடலாம். மேலே ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நமக்கு சூப்பராக அந்த மெல்ட் ஆகி வந்துருச்சு அந்த சீஸு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்குனாலே நல்லா சாப்பிடுவாங்க. அது நம்ம அந்த சீஸ் எல்லாம் போட்டு சும்மா சம்முன்னு ரெடி ஆகிருக்கு. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு பீஸா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போல் நம்ம சொன்ன டைப்பில் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.